ஐயோ அம்மா, ஏன் இவ்வளவு வேகமா போற? கொஞ்சம் மெதுவா தான் போயேன். இப்பவே மணி 10 ஆச்சு. சீக்கிரமா போனா தானே சட்டுப்புட்டுன்னு வீட்டுக்கு போய் சேர முடியும். நான் அப்பவே சொன்ன மணி ஆகுதுன்னு, நீதான் கேக்கல. ஒரு விசேஷத்துக்கு போனா சாப்பிடறதுக்கு போறது இல்ல, சமைக்கிறதுக்கு போறோம். எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வர முடியும். ஆமா, உன் அப்பா எப்போ வரேனாரு? அவரு வர 2 நாள் ஆகும். 2 நாள்னாவே 4 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம தனியா தான் இருக்கணும். சரி வா. என்னடி வீடு திறந்திருக்கு? உன் அப்பா வந்திருப்பாரோ? சான்ஸே இல்ல, அவர்தான் ஊருக்கு போறேன்னு சொன்னாரே. அப்புறம் எப்படி கதவு திறந்திருக்கு? சரி வா. யாரு? யாரு? என்னடி எல்லாம் கீழே தெரியலையேம்மா. விழுந்திருக்கு. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இதுல பயப்படுறதுக்கு என்னம்மா இருக்கு? பாத்திரம் எல்லாம் உருண்டு கிடக்கு. பூனை ஏதாவது உருட்டி இருக்கோமா? அதான் அப்போ விழுந்திருக்கு. வெளியே யாரு கதவு திறந்திருப்பா? வேற யார் திறந்திருப்பா? உன் அப்பா தான் திறந்திருப்பாரு. அவர் தான் பெரிய விஐபி ஆச்சே. அவரை பாக்குறதுக்கு வேலை வெட்டி இல்லாதவன் எவனாவது வந்திருப்பான். பேச்சு சுவாரஸ்யத்திலே கதவு போடுறதுக்கு மறந்து போயிருப்பாரு. அந்த மனுஷன் உருப்படியா இருந்திருந்தா எனக்கு எதுக்குடி இந்த நிலைமை? வரட்டும், அந்த மனுஷனை பேசிக்கிறேன். இந்த துணி எடுத்துட்டு போய் உள்ள வை போ. என்ன என்னம்மா? யாரு? உள்ள யாரும் இருக்காங்க. வாமா. யாருமா? இங்கதான். உள்ள போய் பாரு. யாரு? என்ன தெரியல. நான் தான் தாய்மா. தாயம்மா? மாமா பாத்துமா, பாத்து. இந்தாங்க தண்ணி குடிங்க. பாத்து வெள்ளமா சாப்பிடுங்க. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சரோஜா. இந்த சோறு மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன். அம்மா, என்ன பார்க்கணும்னா நேரா வந்திருக்கலாமே. ஏம்மா இப்படி திருட்டுத்தனமா வந்திருக்கீங்க? உன் புருஷன் இருப்பானே, அதனால தான் திருட்டுத்தனமா வந்தேன். என் புருஷன் இருந்தா என்னம்மா? என்னவா? உன் புருஷன் அந்த சொக்கலிங்கத்துக்கிட்ட போய் சொல்லுவான், அந்த பாவி நீ எங்கேயும் வந்துட்டியான்னு. என்ன கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். அதுவும் சரிதான். அம்மா, புவனா எங்கம்மா? ஆஸ்பத்திரியில் இருக்கா. அதுவும் அந்த முனியனுடைய பாதுகாப்புல. புவனாவுக்கு என்னம்மா உடம்புக்கு? உயிருக்கு ஆபத்தா ஒரு வியாதியும் இல்லை. ஒரு பணக்காரனை நம்பி ஏமாந்து வாழ்க்கையை பறி கொடுத்தவ இல்லையா? அந்த ஏக்கம் அப்பப்ப மயக்கமாயிடுறா. அந்த முனியனோட பாதுகாப்புல இருந்தா என்னம்மா? நீங்க புவனா கிட்டயே இருக்க வேண்டியது தானம்மா? அந்த முனியை என்னை எங்கிட்டயே இருக்க விடுறா. என்ன கிட்டவே சேர்க்க கூடாதுன்னு அந்த சொக்கலிங்க சொல்லியிருப்பான் போல் இருக்கு.
அவன் கொடுக்குற பணத்துக்காக இவன் என்னை உசுரோட கொல்றான். நானும் உயிருக்கு பயந்து ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனா பெத்த வயிறு பத்திக்கிட்டே எரியுது. என் பொண்ணை பக்கத்துல இருந்து கூட என்னால பார்க்க முடியல. அந்த முனிய பையன் இல்லாதப்போ அப்பப்ப எட்டி பாத்துக்கிறேன். அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். அவன் வந்து ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கான், உருப்படவே மாட்டான். முதல்ல அந்த சொக்கலிங்க கொட்டத்தை அடக்கணுமா? அது உன்னால என்னால முடியாது சரோஜா. அவன் கொட்டத்தை அந்த ஆண்டவன் தான் அடக்கணும். சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. அம்மா அம்மா இந்தாங்க, இந்த ரூபாய செலவுக்கு வச்சுக்கோங்க. ஐயோ வேண்டாம் சரோஜா, வேண்டாம். பாவம், நீயே ரொம்ப கஷ்டத்துல இருக்க. இல்லம்மா, என் கஷ்டத்தை விட உங்க கஷ்டம் ரொம்ப பெருசா இருக்குமா. இந்தாங்கம்மா, உங்க பொண்ணு கொடுத்தா நீங்க வாங்கிக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி நினைச்சு வாங்கிக்கோங்கம்மா, வச்சுக்கோங்கம்மா. இங்க பாருமா, உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னா என் புருஷன் இல்லாத நேரத்துல வாங்க, என்னால முடிஞ்சதை செய்யறேன். படுத்துக்கங்கம்மா, காலையில போலாம், படுத்துக்கங்க. என்னடி நின்னுட்டு இருக்க? போ, போய் பல் தேய்ச்சிட்டு வந்து காப்பி குடி. ஏய், உன்கிட்ட தான் சொல்றேன், என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? அது இல்ல, ராத்திரி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே, அவங்க எங்கம்மா? விடிகாலையிலேயே போயிட்டாங்க. அவங்க யாருமா? எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நானே நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் அவங்கள பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். அந்த அம்மாவுக்கு என்னதாம்மா ஆச்சு? ஏன் உங்க மீனாவோட அப்பாவை திட்டுறாங்க? ஏன், யாரும் அவரை திட்டக்கூடாதா? இல்ல, ஊரே அவரை நல்லவர்னு சொல்லும்போது நீங்களும் அவங்களும் மட்டும்தான் திட்டுறீங்க, அதான் ஏன்னு கேட்டேன். என்னது, ஊர் அவரை நல்லவர்னு சொல்லுதா? ஊர் அப்படித்தாண்டி சொல்லும். ஏன்னா சொக்கலிங்க வீசி எறிகிற சில்லறைய பொறுக்கி திங்கிறவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா நானும் தாயம்மாவும் அவன் செஞ்ச துரோகத்தால பாதிக்கப்பட்டவங்க. நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது. சொக்கலிங்க தலைய வாழ்க்கையில இறங்குனது பெரிய இடி. அந்த இடியை தாங்கிக்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா அது அந்த சொக்கலிங்கம் யாருங்கிறதையும் அவன் செஞ்ச துரோகத்தை இந்த ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டணுங்கிறதுக்காகத்தான். ஐயோ அம்மா, இனிமே இத பத்தி உங்ககிட்ட கேட்க மாட்டேன். அழாதீங்கம்மா, ப்ளீஸ். நீ கேட்கலனாலும் தன்னால உனக்கு ஒரு நாளைக்கு தெரிய வரும். அப்ப தெரியும் இந்த ஊர்ல யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க. வாப்பா சிவா, எப்பப்பா வந்த? நேத்து வந்தேன்க்கா. சரிப்பா, சூரியனை சுத்தி வர பூமி மாதிரி இந்த பொண்ணு உன்னையே சுத்தி சுத்தி வருது. இந்த மீனா பொண்ணு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறதானேப்பா? அக்கா,
எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வர வேண்டாமா? வந்தா பண்ணிட வேண்டியதுதான். பாத்துக்கப்பா, ஒரு வயசு பொண்ணு வீட்ல இருக்குது அவ்வளவா நல்லது இல்ல. சரி அக்கா, போயிட்டு வரோம். சரிப்பா. பாத்தீங்களா எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க உன்னை. வாப்பா சிவா, நேத்திக்கு அம்மனுக்கு காப்பு கட்டுருச்சு, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ வரல, உன்னால மீனாவும் வரல. சாமி, என்னால இல்ல, இவளாலதான் நான் வரல. சரி ஆகட்டும், இப்பதான் வந்துட்டியே. உன்னையே நினைச்சு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. அவ கழுத்துல சீக்கிரமா ஒரு தாலியை கட்டிட்டேன்பா. உங்க ஆசீர்வாதத்தோட கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். என்னுடைய ஆசீர்வாதமும் அந்த அம்பாளனுடைய ஆசீர்வாதமும் எப்போதும் உங்களுக்கு உண்டு. வரட்டுமா அம்பி? சரி சாமி. இந்த ஊர்ல ஒருத்தரை விடாம எல்லார்கிட்டயும் நம்ம கல்யாணத்தை பத்தியே சொல்லி வச்சிருக்கியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஹலோ. ஹே மஞ்சு, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன். ஆமா, உங்களே நினைச்சு ஒரு பொண்ணு உருகிட்டு இருக்காளே, அவ கழுத்துல எப்ப தாலியை கட்ட போறீங்க? ஊன்னு சொல்லு, இப்பவே கட்டிடலாம். அது சரி. நான் ஒன்னும் என் கழுத்துல தாலியை கட்ட சொல்ல, நீ என்ன கழுத்துல சொன்ன? சரி மஞ்சு, போயிட்டு வரோம். சரி சரி வர. ஒரு அழகான பொண்ணு பார்த்தா உடனே வழிஞ்சிருவீங்களே. ஏய், யாரு அவ? அழகா? உன்னை கம்பேர் பண்றப்போ அவ நத்திங், ஒண்ணுமே இல்ல. நானே கட்டிக்க வேண்டியது கட்டிக்க விடாம தவிக்கிறேன். என்ன யாரையோ கட்டி பிடிக்கிறது? என்ன தம்பி, என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் கண்ணாயிரம். சின்ன வயசுல உங்களை தூக்கி வளர்த்தவன் நான் தான். எப்பா, என்னதான் சின்ன வயசுல என்ன தூக்கி வளர்த்திருந்தாலும் இப்படியா கட்டி பிடிக்கிறது? நம்ம கிராமத்துல எல்லாருக்கும் வேண்டப்பட்டவரு. நம்ம வீட்ல எல்லா வேலையும் இவர்தான் பாப்பாரு. இப்போ உங்க கல்யாண வேலையெல்லாம் செய்யணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா தம்பி தான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு. நீயே சொல்லு கண்ணாயிரம், நான் எவ்வளவு நாள் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? நீங்க காத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஊர் ஜனங்க காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தம்பியை எப்படியும் வலிக்கு கொண்டாந்துருவாங்க. சரிப்பா சரி, நான் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ ஆளை விடு. இப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் தள்ளி போடாதீங்க தம்பி. எவ்வளவு சீக்கிரம் எங்க மீனாம காலத்துல தாலியை கட்ட முடியுமா கட்டிடுங்க தம்பி. அடுத்த வருஷம் எங்க மீனாம கையில உங்களை மாதிரி ஒரு சிக்க குட்டி ஆம்பளை பிள்ளை கையில இருக்கணும். அவனை தூக்கி நான் முத்தம் கொடுக்கும் போது அவன் என் மூஞ்சில உச்ச அடிக்கணும். வரட்டுமா? நீங்க ஆசைப்படுற மாதிரியே நடக்கும். வர்றமா மீனாமா, விட்டாத மாப்பிளைய. ஏமீனா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? யார பார்த்தாலும் இவ்வளவு எப்போ கட்டிக்க போற அதானா? கேக்குறவங்க வாய மூடுற மாதிரி சீக்கிரமே என்ன கட்டிக்க வேண்டியதானே? கட்டிக்கிறேன் தாயே, கட்டிக்கிறேன், கண்டிப்பா கட்டிக்கிறேன். அப்பா சரி, சீக்கிரமா வாங்க. கோவில்ல அடி பிரதட்சணம் பண்ணணும். இப்போ எதுக்கு அடி பிரதட்சணம் பண்ண போற? திருவிழாவுக்கு நீங்க வந்தா அடி பிரதட்சணம் பண்றதா வேண்டிக்கிட்டேன். ஓஹோ, அப்படியா? அப்போ நானும் அடி பிரதட்சணம் பண்ண போறேன். நீங்க எதுக்கு பண்ணணும்? தெரியும், சர்ப்ரைஸ். ஜீனியஸ். என் மீனா ரொம்ப ஜீனியஸ் ஆயிட்டா. வாங்க தம்பி. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன சார் இதெல்லாம்? சந்தோஷம் தம்பி, நீங்கள் எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்களே, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அது என்னவோ தெரியல, இந்த கிராமத்துக்கு வந்துட்டாவே எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரி ஒரு திருப்தி வருது. நாங்கள் கூப்பிட்டதை மதிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு தம்பி. நோனோ, என்னையும் ஞாபகம் வச்சுட்டு உங்கள் திருவிழா கூப்பிட்டதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். தம்பி நம்ம ஊருக்கு அடிக்கடி வந்து போகணுங்கிறது தான் எங்கள் எல்லாருடைய ஆசையும். நீங்கள் இந்த ஊர் மாப்பிள்ளையா இருந்தா அடிக்கடி வந்து போயிருப்பீங்க. நாங்களும் அந்த சாக்கில் எப்படியும் நம்ம ஊருக்கு பாலம் வந்துடுங்கிற நம்பிக்கையோடு இருந்தோம். என்னமோ தெரியல, ஆத்தா மனசு வைக்கல. நான் இந்த ஊர் மாப்பிள்ளையானாதான் பாலம் வரணும்னு இல்லை, கால நேரம் கூடி வந்தா எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்படி சொல்லுங்க தம்பி, நம்ம கையில் என்ன இருக்கு? எல்லாம் இந்த ஆத்தாவோட செயல் தான். வாங்க குளிச்சுட்டு ஆரம்பர கோயிலுக்கு போகலாம். வாங்க போகலாம். போகலாம் வாங்க. கோயில் போயிட்டு வேற எங்கேயாவது போலாமா? ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். உங்களை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். சர்ப்ரைஸாக நீங்களே வந்துட்டீங்க.
சர்ப்ரைஸா வந்தது நான் இல்ல, நீங்க தான். ஏன் உங்கள் ஊர் திருவிழாக்கு நான் வரக்கூடாதா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க தாராளமா வரலாம். இவர் தான் அவரா? ஆமா, மிஸ்டர் சிவா. ஹலோ, ஐ எம் hi திவாகர். sir, I'm Shiva. யூ ஆர் லக்கி. Thanks. தம்பி, பூஜைக்கு நேரமாச்சு, நம்ம புறப்படலாமே. நைஸ் டு மீட் யூ. Same here. நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். சரிங்க. பட்டிக்காடு, மிஸ்டர் சிவா சொல்றது ரொம்ப முக்கியமா? ஆமா மீனா, யார் இவரு? அவர் ஒரு IAS ஆஃபீஸர். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பிரார்த்தனை நிறைவேற்றுறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருந்தாரு. உங்க பொண்ண எங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு அந்த தெய்வ சன்னிதானத்திலேயே நாங்க முடிவு பண்ணிட்டோம். உங்க முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன். என்னோட கல்யாணத்தை பத்தி அவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுங்க. நான் கிளம்புறோம். தம்பி, சாரி சார். என்னப்பா ஆச்சு? அப்போ அவர்தான் எனக்கு வில்லனா? சிச்சி, அவர் ஒண்ணு வில்லன் இல்ல, அவர் நல்லவர் தான். அப்போ நான் வில்லனா? யார் சொன்னா? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் ஹீரோ. சரி வாங்க, கோவிலுக்கு போய் அவர்கிட்ட பேசலாம். நீங்க இங்க இருக்கீங்களா? நாங்க உங்களை கோவில் பூரா தேடிட்டு இருக்கோம். என்னங்க நீங்க திவாகர்னு கூப்பிட்டுருந்தா நானே தேடி வந்திருப்பேனே. என்ன அவ்வளோ அவசரமா தேடினீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, அன்னைக்கு நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்க. நான் உங்களை தனியா சந்திச்சு என் விருப்பத்தை சொன்னதும் அந்த விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து கடவுள் மாதிரி என்கிட்ட கருணை காட்டினீங்க. நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்க ஊர் பாலம் சம்பந்தப்பட்ட ஃபைல் உங்க டேபிள்ல இருக்கிறதாவும் நீங்க மனசு வச்சா எங்க ஊருக்கு பாலம் வரும்னு தெரிஞ்சுது. எங்க ஊருக்கு வர வேண்டிய பாலம் உங்களை நான் வேண்டான்னு சொன்னதால வராம போயிடுமோன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம். உங்களை எப்படியாவது சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன். அதுக்கான சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சது. உங்களாலதான் இந்த ஊருக்கு பாலம் வரும்னு இந்த ஊரே நம்புது. அந்த நம்பிக்கை வீணாக நான் காரணமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு எனக்காக கையெடுத்து கும்பிட்டேன். என் வேண்டுகோளை நீங்க நிறைவேத்துனீங்க. இன்னைக்கு இந்த ஊருக்காக உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த வேண்டுகோளை நிறைவேற்றுவீங்களா? ஒரு ஊருக்கு பாலம் கட்டுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த ஃபைல் என்னுடைய டேபிளில் தான் இருக்குன்றதுனால ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஊர் அம்மன் அருளால் நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணும். திவாகர் சார், மீனா உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. அது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம கண்டிப்பா மீண்டும் சந்திப்போம். நாங்க போயிட்டு Sure. வா மீனா, போலாம். வரும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசி
சின்ன செய்தினிலே